எல்லோருக்கும் வணக்கம். மிக முக்கியமான தகவல் நண்பர்களே. இனிமேல் நீங்கள் லீவுக்கு அத்தை பொண்ணு வீட்டுக்கோ மாமா பொண்ணு வீட்டுக்கோ போக முடியாது. ஏன்னா இனிமேல் 3 மாதத்துக்கு விடுமுறை என்பதே இல்லை. இதனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, எந்த சந்தோஷமாக இருந்தாலும் சரி, நேரம் உங்களை அப்படியே தாக்கும் நம்ம மார்க்கெட்டை. இந்த 3 மாதத்தில் மிக முக்கியமான தகவல் என்னென்னா, அந்த ட்ரம்ப்னுடைய டேரிஃப் பாஸ் பண்ணி வச்சிருக்காரு இல்லையா, அதை மறுபடியும் ரீஓப்பன் பண்ணும்பொழுது அது அப்படியே நம்மளை நேராக தாக்கும். இந்த நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம்ல, இவ்வளவு நாள் யாரும் என்கிட்ட மைக்கு முன்னாடி நீட்டல, இப்போ தான் ஒருத்தர் மைக்கை என் முன்னாடி நீட்டுனா உடனே சொல்லிட்டேன்ல அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் அவர்கள் ஹாலிவுட் படங்கள் மட்டும் இல்லாமல் எந்த உலகத்தினுடைய எந்த படங்கள் அமெரிக்காவில் வச்சு தயாரிக்கல, ஆனால் அமெரிக்காக்குள்ளே வருதுன்னா நாங்கள் 100% டேரிஃப் போடுவோன்னு மறுபடியும் விளையாட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் வாயை திறந்தாவே நம்மளுக்கு தலை சுத்துதே அப்படின்ற மாதிரி நானும் ஓடி போய் வேர்ல்டு மார்க்கெட்ஸ் எல்லாம் ஏதாவது பெரிய பாதிப்புக்குள்ள ஆயிருக்கா, அதே மாதிரி அமெரிக்காவினுடைய ஃபியூச்சர்ஸ்ல பெரிய அடி வாங்கியிருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த மாதிரி பெருசு அடி வாங்கல. வெறும் 0.6% தான் அமெரிக்காவினுடைய ஃபியூச்சர்ஸ் அடி வாங்கியிருக்கு. நம்மளுடைய மார்க்கெட்ல எந்த பிரச்சனையும் இல்லை. 106 பாயிண்ட் என்பது பிளஸ்ஸாக தான் இருக்கு. ஸோ இப்போ வரைக்கும் மார்க்கெட் எஃப்ஐஎஸ்னுடைய சப்போர்ட்ல அப்படியே வானத்தில் இப்போ வரைக்கும் பறந்துகிட்டு இருக்கு. நண்பர்களே, மிகவும் முக்கியமான 4 தகவல்கள். இந்த மஹிந்திரா அண்ட் மஹிந்திரானுடைய கம்பெனி ரகசியம் என்னன்னு தெரியல, நம்மளுக்கு வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து கடந்த மாதங்களில் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதிகமான சேல்ஸ் ஆகிட்டு இருந்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுடைய முழு ஆண்டு ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போதும், குவார்ட்டர்லி ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது மிகவும் பெரிய அளவில் அதிர்ச்சிகரமாக நல்ல பெருசாக வருதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். இன்னைக்கு ரிசல்ட் வந்துடும். இந்த நேரத்தில் இந்த 2025 தொடங்கின உடனேமேவும் அவன் ஒரு கட்டத்தில் லோ ரேட்டில் இருந்தான். பட் இந்த 2025லேயும் அவனுடைய பழைய ஹை பல பேர்த்த ரிலீஸ் பண்ணி விட்டான். அதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய வீழ்ச்சினால கிட்டத்தட்ட 3200 ரூபாயிலிருந்து 2400 ரூபா, எவ்வளவு ஒரு பெரிய வீழ்ச்சி பாருங்க. மறுபடியும் அங்கிருந்து பாதி தூரம் ஏறி வந்துட்டான். ஸோ ரிசல்ட் வரக்கூடிய இன்றைய நாளிலிருந்து அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் மறுபடியும் திரும்பி அவனுடைய பழைய ஹை போய் லாக் ஆனவங்களையெல்லாம் ரிலீஸ் பண்ணி விட போறானா, அல்லது மிகப்பெரிய அளவில் கீழே வீழ்ச்சி அடைஞ்சு ஏதாவது இன்னொரு வாய்ப்பு, ஏன்னா ஏதாவது வருஷத்துக்கு ஒரு வாய்ப்போ 2 வாய்ப்போ தான் இந்த மாதிரி நல்ல நல்ல கம்பெனிகள் கீழே விழுகிறான். அப்போ ஒருவேளை மறுபடியும் கீழே 2400 இன்னொரு வாய்ப்பு தரானா அப்படின்றது தெரியல. பட் ரொம்பவுமே சென்ட்ரான பாயிண்ட்ல நியூஸ் வருது. ஸோ ஒரு மிகப்பெரிய வால்டிலிட்டி அடுத்து வரக்கூடிய 10-15 நாளில் நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த கான்கார்ட் பயோ அப்படின்ற கம்பெனி 52 வீக் லோல இருக்கக்கூடிய கம்பெனி. சமீபத்தில் அவனுடைய 52 வீக் லோல இருந்து 20% ஏறுறது, ஒரு 10% ஏறுறது அப்படின்ற மாதிரி சில வேலைகள் பண்ணிட்டு இருந்து இப்போ மறுபடியும் 52 வீக் லோ அப்படின்னு கண்டினியூஸா ஒரு நாள் கூட ஏறாம தொடர்ந்து இறங்கி வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு தகவல் ஒன்று வருது. யூஎஸ்எஃப்டிஏ அவங்களுடைய ஒரு பிளான்ட்ல இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க. அந்த சமயத்தில் சில அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அப்சர்வேஷனை எங்களால் கரெக்ட் பண்ணிட முடியும் அப்படின்ற மாதிரி இந்த கான்கார்ட் பயோலேருந்து ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு. இதுக்கப்புறம் இந்த ஷேர் இனி என்ன ஆக போகுது அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். தற்போதைக்கு 52 வீக் லோவில் இருந்திருக்கும் போது ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு. இவன் இனி மறுபடியும் இந்த லோ உடச்சு போக போறானா அல்லது அவனுடைய பழைய கை வரப்போறானா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்கள் இன்னைக்கு செஞ்ச வேலை அப்படின்ற மாதிரி இந்த இர்கான் இன்டர்நேஷனலாக 458 கோடிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்ற ஒரு தகவல் காலையில் வந்த உடனேயும் அவன் கிட்டத்தட்ட 3% இன்னைக்கு ப்ளஸில் இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த இர்கான் இன்டர்நேஷனல் அப்படின்றது 52 வீக் லோவில் இருக்கக்கூடிய பங்கு வெறும் 3% மட்டும் ஏறி இன்னைக்கு ஒரு மாதிரி இன்னைக்கு லெவலில் தான் அவன் சந்தோஷமாக மகிழ்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுடைய கடந்த காலங்கள்லாம் எடுத்து பார்த்தோம்னாக்கா மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இவனுக்கு என்னைக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்றது தெரியல. ஏதாவது ஒரு மேஜர் அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது வேணுங்க. பட் இன்னைக்கு தான் 458 கோடி ஆர்டர் சம்பந்தப்பட்ட தகவலுக்கு 3% என்பது ஏறி இருக்கா. நண்பர்களே, இன்னொரு மிகப்பெரிய தகவல், டிவிஎஸ் மோட்டரும் ஓரளவுக்கு நல்ல முன்னணியில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். அவங்க இப்போ 2025 டிவிஎஸ் ஸ்போர்ட் அப்படின்ற மாடலை ES Plus வேரியண்ட்டோட லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. இந்த சமயத்தில் தான் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று. இந்த டிவிஎஸ் மோட்டார் அப்படின்ற கம்பெனி சமீப காலமாக என்ன பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு முக்கியமான உச்சிக்கு வந்துடான்னு வச்சுங்களேன், அங்கிருந்து ஒரு 15% பக்கம் இறங்க வேண்டியது, 20% பக்கம் இறங்க வேண்டியது, அப்புறம் ஒரு 25% ஏற வேண்டியது, மறுபடியும் ஒரு 20% பக்கம் இறங்க வேண்டியது, ஒரு 30% ஏற வேண்டியதுன்னு இப்போ சமீபமாக ஒரு 6 மாதமாக இந்த வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்போ இவனுக்கு இந்த மாதிரி ஒரு புது மாடல் லான்ச் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வருவதை ஒட்டி அடுத்தது இவன் என்ன பண்ண போறான், இவனும் பிரேக் அவுட் ஆகி அவனுடைய பழைய ஹைக்கே போய் மகிழ்ச்சியா இருக்க போறானா,
அல்லது மறுபடியும் எங்காவது ஒரு 20% இறங்கி மறுபடியும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு தர போறானா அப்படின்றது தற்போதைய நிலைமையில தெரியாமல் இருக்கு. பட் இருந்தாலும் மிக முக்கியமான கட்டத்தில் இப்படி ஒரு தகவல், ஒரு அவங்களுடைய பிஸ்னஸ் ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல் அப்படின்றது வந்திருக்கு. நண்பர்களே, எந்த தெய்வம் நம்மளுக்கு கொடுத்த சந்தோஷம் நம்மளுக்கு தெரியல. எஸ்பிஐ, கோட்டக் பேங்க், சிடிஎஸ்எல் போன்ற ஷேர்கள்லாம் வந்து ரிசல்ட்டுக்கு அப்புறம் கீழே விழுந்துட்டு இருக்கான். மொத்த மார்க்கெட்டையே கீழே இறக்கி விட்டுருவானோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பயந்துகிட்டு இருந்த நேரத்தில் எந்த தெய்வம் செஞ்ச சாதனையும் தெரியல. மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ப்ளஸில் இருக்குது. அது வேற யாரும் இல்லை, நம்மளுடைய ரிலையன்ஸ் தான். ரிலையன்ஸ் ப்ளஸ் அதானி குரூப்புகள் இன்னைக்கு பெரிதும் ஏறி இருக்கான். அந்த குரூப்பு எல்லாம் சேர்ந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு மார்க்கெட்டை ஒரு 100 பாயிண்ட் ப்ளஸ் என்பதை வச்சிருக்காங்க. கீழே இறங்குறதுக்கு மிக முக்கியமான காரணம், இப்போ கோட்டக் பேங்க்கு, ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 2 பேர் சேர்ந்து ஒரு 50 பாயிண்ட் கீழே இறக்கி விட்டாங்க. இவங்க 50 பாயிண்ட் கீழே இறக்கி விடாம இவங்களும் 2 பேர் சேர்ந்து ஒரு 50 பாயிண்ட்டுக்கு இது ஏற்றி விட்டுருந்தாங்கனாக்கா நம்ம மார்க்கெட் 200 பாயிண்டாக போயிருந்திருக்கும். பட் எனிவே இன்னைக்கு ப்ளஸில் இருக்கிறதே பெருசுரா அப்படின்ற மாதிரி ஒரு மகிழ்ச்சி தான். நண்பர்களே, அதுக்கெல்லாம் ஒரு யோகம் வேணும் அப்படின்ற மாதிரி ரிசல்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த நெட்வெப்னு ஒரு கம்பெனி 14% ஏறி இருக்கா. எங்கிருந்து ஏறி இருக்கான்னு நீங்க நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 52 வீக் லோ பக்கத்தில் ஆடிக்கிட்டு இருந்தா. அப்புறம் பார்த்தோம்னா அங்கிருந்து கிட்டத்தட்ட 13% என்பது ஏறி இருக்கா. இன்னும் இவனு இல்லை, மற்றவனுங்களாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்கறது பெரிய குரூப் இருக்குது. இவங்களுக்கு யாருக்கு யோகம் அடிக்குது அப்படின்றது தெரியல. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராலாம் ஸ்ட்ராங் ரிசல்ட் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கோஃபோர்ஜ், கேம்ஸ் போன்ற கம்பெனிகள்லாம் வந்து கொஞ்சம் வாலட்டிலிட்டி அதிகமான ஆள் தான். இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க்கு இவங்க எல்லாமே நல்லா வாலட்டிலிட்டி, இந்த பிரதாப் ஸ்நாக்ஸ் இவங்க எல்லாம் ரொம்ப மூவ்மெண்ட் காட்டக்கூடிய ஆள் தான். இவங்களுக்கு யோகம் அடிக்குதா இல்லையா அப்படின்றது நாளைக்கு தான் தெரிய வரும். ஆஹா நண்பர்களே, நம்மளுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லாமல் இந்த க்ரூட் ஆயிலும் சரி, குளோபல் மார்க்கெட்ஸும் சரி இப்போ கண்ட்ரோலாக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு பயம் மட்டும்தான் நம்மளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கா. காணாத நாய், என்னது காணாத கருவாட்டை கண்ட நாய் மாதிரி அப்படின்னு ஏதோ எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது மாதிரி நிறையா உலகளவில் வந்து நம்ம ரீட்டைல் மக்கள் தொடர்ந்து கோல்டு வாங்கிக்கிட்டு இருக்கோம். இதுதான் உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ட்ரம்ப் அவர்களுடைய பிரச்சனையை பார்த்துக்கிட்டு பல கவர்மெண்ட்டுகள், பல பெரிய பெரிய அனலிஸ்ட்டுகள்லாம் வந்து கோல்டு 1 லட்சம் போயிருமோ, 6 லட்சம் போகுமோ அப்படின்ற மாதிரி ரொம்பவுமே உயர்த்தி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா கோல்டே கிடைக்காதா அப்படின்ற மாதிரி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் ஒரு கான்செப்ட் சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இந்த ஷேரே கிடைக்காத, அவன் பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கா அப்படின்ற மாதிரி பயத்தில் போய் வாங்குவாங்க. அப்புறம் அந்த ஷேர் அப்படியே தலை குப்புற கீழே விழுகும். அந்த மாதிரி இப்போ கோல்டு நடந்துட்டு இருக்கு. முதல்ல சேஃப்டிக்காக, ஆபரணத்துக்காக வாங்கிட்டு இருந்த கோல்டெல்லாம் இப்போ ரொம்பவுமே ஓவராக வாங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோல்டு என்ன கிடைக்காமையா இருக்கு? திடீர்னு அப்பப்போ நம்ம இந்தியாலையும் சரி, சைனாலையும் சரி, பாகிஸ்தானும் சரி அங்கங்கே கோல்டு கிடைக்குது அப்படின்ற மாதிரிலாம் தகவல்கள் வந்துக்கிட்டே இருக்கு. பட் இருந்தாலும் கோல்டு இனிமேல் கோல்டே கிடைக்காது அப்படின்ற மாதிரி அதை ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ யாராவது பெரிய அனலிஸ்ட்டோ அல்லது பெரிய பேங்க்குகளோ ஏதாவது ஒரு அறிவிப்பு சொல்லடி விடணும், கோல்டெல்லாம் நீ சும்மா இருந்தாங்க அப்படின்ற மாதிரி யாராவது ஒருத்தர் வாயை திறந்து சொல்லடி விட்டாதான் இவனுக்கெல்லாம் சரிவு போல. இப்போ வரைக்கும் இந்த தேதி வரைக்கும் இது இன்னுமே கொஞ்சம் உச்சத்தில் தான் இருக்கு. நண்பர்களே, வாட் அ மெடிக்கல் மிராக்கிள். ஒரு காட்டு கரடியவே கிச்சு மூட்டி சிரிக்க வச்சிட்டியே அப்படின்ற மாதிரி இந்த பிஜி இன்வெட் அப்படின்ற பங்கு தொடர்ந்து சரிவடைந்து கொண்டே வருகின்ற ஒரு பங்கு தான். 140 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு கீழே போய்கிட்டே இருக்கான். இந்த சமயத்தில் சமீபத்தில் இதனுடைய லோலிருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 8% பக்கம் மேல் நோக்கி ஏறி வந்திருக்கு. அந்த காலத்து ஆட்களுக்கு தெரியும், இவன் இந்த மாதிரி என்னைக்காவது ஏறி வரானாக்கா அவன் ஏதோ டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவான், அதுக்கப்புறம் அந்த டிவிடெண்டுக்காக மறுபடியும் கரெக்ஷன் ஆகும் அப்படின்றது பல பேர்த்துக்கு தெரிஞ்சிருந்தாலும் ஒவ்வொரு முறையும் நப்பாசையில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் திரும்புவானான்னு அந்த காலத்திலிருந்தே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போவும் ஒரு 8% இந்த பங்கு என்பது ஏறி வந்திருக்கு. எதுக்கு? அடுத்து மிக விரைவாக ஒரு டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரணும், அதுக்காகவா அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம நல்லா இருக்கிறக்கே விடமாட்டானுங்க போல அப்படின்ற மாதிரி இந்த Q4 ரிசல்ட் பல பேர்த்த வந்து மாற்றி அமைச்சுக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டிமார்ட் அப்படின்ற பங்கு அவன் ஓரளவுக்கு நல்லா தான் மேல் நோக்கி ஏறி போய்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக அவனுடைய Q4 ரிசல்ட் வரக்கூடிய சமயமாக பார்த்து அந்த ரிசல்ட் சுமார் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை இப்போ வரைக்கும் இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ Q4 ரிசல்ட்டினுடைய தாக்கத்தினாலையும் இதுக்கு முன்னாடி Q4 ரிசல்ட் வரப்போகுது அப்படின்ற ஒரு தாக்கத்தினாலையும் அங்கிருந்து பார்க்கும்போது இந்த உச்சாணி கொம்புலேருந்து இதுக்கு முன்னாடியே இறங்கி தான் ஏறிட்டு இருந்தான். இந்த முறையை அவனை இறக்கி விட்டுட்டாங்க. நீ அடுத்தது என்ன பண்ண போகிறான்னு தெரியல.
இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் கேட்கவே வேணாம். இவன் வந்து எந்த ஒரு காரணத்தினால இறங்கினா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வார் ரிலேட்டடான காரணங்களால் நல்லா ஏறி போனவனா அப்படியே கீழே இறக்கி விட்டாங்க. ஸோ இந்த இறங்கி இருக்கக்கூடிய இந்த இடத்துல வந்து அவனுடைய Q4 ரிசல்ட் அப்படின்றது இன்னைக்கு வருது. இவனை ஏதாவது காப்பாற்றி விடுதா இல்லையா அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஷேரை பார்த்து நீ ஏயா ஏறி வந்த அப்படின்ற மாதிரி இருக்குது, இன்னொரு ஷேரை பார்த்து ஏயா நீ இன்னும் ஏறி வரல அப்படின்ற மாதிரி இருக்குது. அதாவது இந்த IOC அப்படின்ற ஷேர் சமீபத்தில் கீழ் நோக்கி 100 ரூபா ரேஞ்சில் வந்து விழுந்தப்ப 80 ரூபாயெல்லாம் வரட்டும். அந்த 80 ரூபா அப்படின்றது ரொம்பவுமே இதுக்கு முன்னாடி இருந்த லெவல், ஆல்மோஸ்ட் 2023 லெவல். அங்கே வந்து இருந்தால் நல்லா சீப்பாக இருக்குமே, மேலே ஆல்மோஸ்ட் 200 ரூபா பக்கத்தில் போயிருக்கான், கீழே 80 ரூபா வந்தால் நல்லா சீப்பாக இருக்குமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன கேப் தான். அந்த கேப்பு கீழே உழுகிறதுக்கு பொதுவாக அந்த கேப்பை மேலே ஏற்றி மறுபடியும் பழைய ரேட்டே 150 ரூபா பக்கத்தில் கொண்டு போயிட்டாங்க. இதனால் பல டிவிடெண்ட் ஷேர்களை வாங்கக்கூடிய முதலீட்டாளர்கள் பார்த்து வச்சுருந்தேன், ஆனால் வேற ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டானே அப்படின்ற மாதிரி இந்த IOC ஷேரை பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த NMDC அப்படின்ற ஷேர் அவனும் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான இந்தியன் கம்பெனி தான். பட் இருந்தாலும் அவனுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, அவனும் ஒரு குறிப்பிட்ட சந்துக்குள்ளேயே ஆடிக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பங்கை பார்த்து ஏன்டா ஏறுன அப்படின்னு கேட்குறாங்க, இந்த பங்கை பார்த்து ஏயா நீ இன்னும் ஏறல அப்படின்றாங்க. நண்பர்களே, இந்த சமயத்தில் தான் மிக மிக முக்கியமான தகவல். ஸ்டாக் மார்க்கெட்டில் 2 ரூட்டு தான், ஒன்று ட்ரேடிங், இன்னொன்று இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற 2 ரூட்டு தான். ட்ரேடராக இருக்கீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய நஷ்டத்தை எவ்வளவுக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ, அது புரோக்கரேஜ் மூலியமாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியாக இருந்தாலும் சரி, எப்படியோ லாஸ் என்பது எவ்வளவுக்கு எவ்வளோ குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் லாபம் அப்படின்றது பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு முதலீட்டாளராக உள்ள வரீங்கன்னா பணத்தாலே அடிக்கணும். ஒவ்வொரு ஷேர்களையும் பண கட்டுகளை தூக்கி அடி வெளுத்து விடணும். அப்போ தான் அவன் வந்து ஒவ்வொரு இறக்கத்தின் போதும் நம்மளால் வாங்கக்கூடிய சக்தி இருக்குது, அல்லது மாதமான சம்பளம் வருது அதை வச்சு ஒரு SIP வாங்கக்கூடிய ஒரு சக்தி அப்படின்றது இருக்குன்னு உங்களுக்கு பணபலம் இருந்ததுன்னா தான் ஒரு முதலீட்டாளராக ஜெயிக்க முடியும். ஏன்னா இவனுக்கு லாக் பண்ணி விட்ருவானுங்க பணத்தை. திடீர்னு பார்த்தா 2-3 மாதம் என்னங்க 2 வருஷம் கூட திடீர்னு பணம் லாக் ஆகி கிடைக்கும். அப்புறம் போய் எடுத்து பார்த்தோம்னாக்கா இந்த மாதிரி திடீர்னு ஒரு 30% ஏற்றி விடுவான், திடீர்னு பார்த்தா 100%, 200% ஏற்றி விடுவான். ஸோ பணபலம் இருந்தால் தான் ஒரு முதலீட்டாளராக ஜெயிக்க முடியும். எவ்வளவுக்கு எவ்வளோ நஷ்டத்தை கம்மி பண்ணுறீங்களோ அப்போ தான் ஒரு ட்ரேடராக ஜெயிக்க முடியும். அதுதான் நேற்று தென்னை மரத்துக்கடியிலுக்கு வந்து ஒரு சுவாமிஜி யோசிச்சுக்கிட்டு இருந்தாரு. நண்பர்கள், இந்த சமயத்தில் மிக முக்கியமான தகவல், சமீபத்தில் பல பங்குகள் உச்சத்தில் இருக்கான். ஆனால் இந்த உச்சத்தில் இருக்கிற நேரத்தில் எதுக்கு FIs DIs 2 பேருமே அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரில. ஒரு உதாரணத்துக்கு இண்டஸ் டவர்ஸ், SBI கார்ட்ஸ், மசகான்டாக், BSE போன்ற பங்குகள்லாம் கீழே விழுந்து கிடந்தான் சமீபத்தில். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுங்கெல்லாம் பழைய ஹைக்கிட்டே வந்து சேர்ந்துட்டானுங்க. இவனாகட்டும் இந்த மசகான்டாக் ஆகட்டும் அவங்களுடைய பழைய ஹைக்கே வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனால் நம்ம போய் இது போன்ற கம்பெனிகளுடைய முதலீட்டாளர்களுடைய Q4 ரிசல்ட் அப்படின்ற அந்த டீட்டெயில் எடுத்து பார்க்கும் பொழுது அவங்களோட FIs ஹோல்டிங் பர்சன்டேஜும் போன குவார்ட்டரோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு, DIஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜும் போன குவார்ட்டரோட இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எங்களுக்கு ஒன்றுமே புரியலையா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுடைய நிலவரம். நண்பர்களே, எவன் எப்போ நம்ம மேலே குண்டு போடுவானே தெரியாது. இந்த BLன்னு ஒரு ஷேர், அவன் எவ்வளோ தூரம் ஏறி அவனுடைய பழைய இடத்த பிடிச்சிருக்கான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சமீபத்தில் அவனுடைய பழைய இடம் ஆல்மோஸ்ட் 300 ரூபாய்க்கு மேலே இருக்குது. அங்கேருந்து கீழே சரிஞ்ச பங்கு கிட்டத்தட்ட ஒரு 30% மேல் நோக்கி ஏறி அவனுடைய உச்சத்தை பிடிச்சிருக்கான். பட் எவன் எப்போ நம்ம மேலே குண்டு போடுவானே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு இந்த ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவனு என்ன பண்ணான்னாக்கா அவனு இதே மாதிரி தான் ஒரு 54 ரூபாயிலிருந்து அவனுடைய பழைய ஹை பக்கத்தில் வந்து ரீச் ஆனான். அதுக்கப்புறம் பார்த்தா கிட்டத்தட்ட 20% குட்டார்னு கீழே விழுந்துட்டான். இதே மாதிரி தான் ONGC அப்படின்ற பங்கு அவனு ரெக்கவரி ஆனால் அப்புறம் அவனும் குடார்னு கீழே விழுந்துட்டான். ஸோ எப்போவுமே என்றைக்குமே என்ன மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது அப்படின்றத தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே வரணும். இல்லைன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? இப்போ கூட கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னாச்சுன்னா 2 வருஷமாக மார்க்கெட் மேல் நோக்கி ஏறி பல பேர்த்துக்கு வந்து 100% லாபம், 200% லாபம்னெல்லாம் இருந்தது. எல்லா பங்குகளுமே 52 வீக் ஹை கிட்ட இருந்தான். அப்புறம் என்ன நினச்சானோ தெரில, FIs எல்லாம் பிடிச்சி கடுமையாக விற்று தள்ளினாங்க. மீடியாலெலாம் தகவல்கள் வராமன்ட்டெல்லாம் இல்லை, உங்களோட இந்தியாவுடைய மார்க்கெட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது, நாங்கள் சைனா பக்கம் போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லி மிகப்பெரிய கடும் வீழ்ச்சியாகி
எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் லாபத்தில் இருந்தவங்களுடைய லாபம் அப்படியே குறைஞ்சி நஷ்டத்துக்கே சில பேர் வந்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ பல்வேறு பங்குகள் வந்து 30%, 50% ஏறி இருக்கான். அப்புறம் மறுபடியும் என்னைக்கு நம்ம மேலே குண்டை போடுவானுன்னு தெரியாது. அதனால் என்றைக்குமே வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் அப்படின்ற கான்செப்ட்டு, ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படின்ற கான்செப்ட்டு, அல்லது போர்ட்ஃபோலியோ ரீபேலன்சிங் அப்படின்ற கான்செப்ட்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அப்புறம் கும்பா பண்ணி விட்டுருவாங்க. இந்த சமயத்தில் வந்து எதிர்பார்க்காத மாதிரி திடீர்னு மறைஞ்சிருந்து கொரில்லா முறையில் தாக்குன மாதிரி சில பங்குகள்லாம் இன்னைக்கு பயங்கரமாக ஏறி இருக்கான். இந்த ஆர்ஆர் கேபிள்னு ஒரு பங்கு, ஒரு காலத்தில் நான் இதை ஆர்ஆர் கபில்னு படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் இது ஆர்ஆர் கேபிள். ஸோ இந்த ஆர்ஆர் கேபிள் இவன்லாம் 52 வீக் லோவில் அந்த ஐபிஓ ப்ரைஸை விடவும் குறைவாக ட்ரேட் ஆகி கொண்டிருந்த பங்கு திடீர்னு குபால்னு அவன் பாட்டுக்கு கிட்டத்தட்ட 30-40% இப்போ மேல் நோக்கி ஏறி வந்திருக்கான். இன்னைக்கு ஒரே நாளில் மட்டும் 15%, மிகப்பெரிய கடும் தாக்குதல். அதே மாதிரி தான் இந்த நெட்வெப் அப்படின்ற ஒரு கம்பெனி, அதே மாதிரி தான் இந்த அதானி குரூப் பங்குகள். நான் கூட சமீபத்தில் ஒரு தகவல் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். செபியினுடைய நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதானி என்டர்பிரைசஸ்னுடைய குழு நிறுவனர் அவருடைய அண்ணன் பையனை பற்றி ஒரு தகவல் ஒன்று படிச்சுக்கிட்டு இருந்தான். வாட் அ மிராக்கிள், நல்ல பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா என்ன ஒரு தகவல்னு தெரியல. அதானி குரூப்னுடைய பல பங்குகள் கிட்டத்தட்ட இன்னைக்கு போய் எடுத்து பார்க்குற ஷாக்கிங்கே அப்படியே ஆப்போசிட். எங்கேயாவது 10%, 15% கீழே இறங்கிடுவோம், மார்க்கெட்டை கீழே இழுத்துட்டு போயிடுவானான்னு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருந்தாக்கா, இன்னைக்கு மார்க்கெட்டில் பல்வேறு அதானி குரூப் பங்குகள் 10%க்கு மேலே வளர்ச்சி அடைஞ்சு மார்க்கெட்டே கிட்டத்தட்ட 40-50 பாயிண்ட் மேலே கொண்டு வரைக்கும் உதவியாக இருந்திருக்கான். சமீபத்தில் பல்வேறு அதானி குரூப்புகளினுடைய ரிசல்ட்டுகள் வந்தபோது ஓரளவுக்கு நல்லா கொடுத்துருக்கான் அப்படின்ற ஒரு தகவல் வந்திருந்தது. அந்த சமயத்தில் கூட எகிராமல் லீவு முடிச்சுட்டு வந்து இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பல பங்குகளை இன்னைக்கு 10% ஏற்றி விட்டுருக்கான். எப்படியும் நல்லா இருந்தால் சரிதான். இந்த சமயத்தில் ட்ரேடர்களுடைய மனதை உடைத்த ஒரு பங்காக கோட்டக் பேங்க் இருக்குது. அவங்களுடைய ரிசல்ட்டு கொஞ்சம் சுமார்னு சொல்லிட்டு மார்க்கெட் இதை பெருசாக செலிப்ரேட் பண்ணல அவங்களுடைய ரிசல்ட்டை. அதை காரணமாக காமிச்சு கிட்டத்தட்ட 5% கும்பப்பாடி விட்டாங்க. இருந்தாலும் இந்த வருஷ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்பொழுது இது என்ன குறைச்சலாம் அப்படின்ற மாதிரி அந்த பேங்க்லேயே எஃப்டி போட்டாலும் கம்மியாக தான் கொடுக்கும். ஆனால் இவனுடைய இந்த வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கல இன்னைக்கு இறங்கினதையும் கணக்கு பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 16% ஏறி இருக்கு. பத்தாதா அப்படின்ற மாதிரி இந்த பங்கு அவ்வளவு தூரம் சாதிச்சு காமிச்சிட்டு இப்போ ரிசல்ட்டை காரணம் காமிச்சு 5% இறக்கி விட்டுருக்காங்க. சூப்பர். இங்கே பாருங்க நண்பர்களே, இதனால தாங்க பல பேர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க. இந்த என்ஜாய்மெண்ட்டை பாருங்க. அதாவது ஹிந்து பெட்ரோ அப்படின்ற ஒரு பங்கு மிகப்பெரிய அளவில் கடும் வீழ்ச்சி அடைஞ்சவன் தான் சமீபத்தில். அந்த பாயிண்ட்லேருந்து பார்த்தோம்னாக்கா இப்போ எவ்வளவு ரெக்கவரி ஆகி வந்திருக்கான்னு பாருங்க. கிட்டத்தட்ட 40% கெயின் ஆகி வந்திருக்காங்க. இதனால தாங்க எல்லாரும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்னும் இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை ஏன் இதை நம்பி இன்னும் பல பேர் இருக்காங்கன்னா இந்த மாதிரி தான் ஏறி இறங்குறது தான் நம்மளுடைய மார்க்கெட். அப்போ கரெக்டாக எந்த ஒரு பங்குமே கெட்ட பங்கு அப்படின்ற மாதிரியும் சில டெஃபினிஷன் நம்ம எடுத்துக்கலாம். சில பங்குகள்லாம் ரொம்ப நல்ல பங்குகளாக இருக்கும், ஆனால் அதை வாங்கக்கூடிய இடம் தான் தப்பான இடமா போயிடும் அப்படின்ற மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் எல்லாம் என்ன ஒரே நாளில் க்ளோஸ் ஆகக்கூடிய கம்பெனியா கிடையாது. ஸோ அப்பேற்பட்ட கம்பெனி திடீர்னு ஒரு கட்டத்தில் வந்து யாராவது தப்பான இடத்துல போய் வாங்கியிருப்பாங்க. ஆனால் அதே பங்கு திடீர்னு ஒரு 2024 சப்போர்ட் லெவலில் வந்து விழுகிறப்ப சில பேர் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் எடுத்திருந்து இந்நேரமெல்லாம் அந்த குரூப்பை கொடுத்துட்டு போயிருக்குங்க. ஏன்னா அவன் கிட்டத்தட்ட போன வருஷத்தினுடைய ஹை பக்கத்தில் வந்திருக்கான், 40% ஏறி வந்திருக்கான். சரிங்க நண்பர்களே, இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.